தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் தனியார் மீன் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயு கசிவு. 29 பெண் ஊழியர்கள் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. தூத்துக்குடி தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட விவகாரம். ஒட்டப்பிடாரம் வட்டாட்சியர் சுரேஷ் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு. சென்னையில் வரும் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதிகளில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெறும் என அறிவிப்பு. IPL பாணியில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த திட்டம். அம்மா உணவகங்களுக்கு மூடுவிழா நடத்த முயற்சித்துவிட்டு தற்போது முதலமைச்சர் முதலை கண்ணீர் வடிப்பதாக EPS குற்றச்சாட்டு. வாய்ப்பந்தல் போடாமல் திமுக ஆட்சியில் மூடப்பட்டுள்ள உணவகங்களை திறக்க வலியுறுத்தல். சென்னையில் ஒருங்கிணைந்த மினி பஸ் திட்ட வரைவு அறிக்கை தொடர்பாக வரும் 22ஆம் தேதி கருத்து கேட்பு கூட்டம். உள்துறை கூடுதல் செயலாளர் தலைமையில் கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 54,680க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,835க்கு விற்கப்படுகிறது. மைக்ரோசாப்ட் தொழில்நுட்ப கோளாறால் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டிருந்த விமான சேவை நண்பகலுக்குள் சீராகும். விமான போக்குவரத்து அமைச்சகம் விளக்கம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 65,000 கன அடியாக அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்கவும் அருவியில் குளிக்கவும் தடை நீட்டிப்பு. UPSC தலைவர் மனோஜ் சோனி திடீர் ராஜினாமா. தனிப்பட்ட காரணங்களுக்காக ராஜினாமா செய்துள்ளதாக தகவல். குஜராத் மாநிலத்தில் சண்டிபுரா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 29ஆக அதிகரிப்பு. 15 குழந்தைகள் உட்பட 29 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை தகவல். மைக்ரோசாப்ட் சிக்கலால் உலகம் முழுவதும் 3500 விமானங்களின் சேவை ரத்தானதாக தகவல். விமான சேவை முடக்கத்தால் ஏராளமான பயணிகள் கடும் அவதி. மைக்ரோசாப்ட் விண்டோஸ் முடக்கத்தால் சென்னை விமான நிலையத்தில் 2வது நாளாக இன்று 16 விமானங்கள் ரத்து. துபாய், சிங்கப்பூர், லண்டன் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கான 30க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதம். மைக்ரோசாப்ட் பிரச்சினைக்கு தீர்வு காண விரைவாக பணியாற்றி வருகிறோம். நெருக்கடிகளுக்கு கிரவுட் ஸ்ட்ரைக் மற்றும் தொழில்துறையினர் தீவிரமாக பணிபுரிகின்றனர் எனவும் CEO சத்யா நாதெல்லா தகவல். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தொடங்கப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவு. மதுரை தமுக்கம் மாநாட்டு அரங்கில் நடைபெறும் விழாவின் சிறப்பு நிகழ்வாக மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு எனும் தமிழ் பெயர் பலகை திறக்க ஏற்பாடு. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பு. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பூரி அருகே ஒடிசா கடற்கரையை கடக்கும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.
கரையை கடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்தில் படிப்படியாக வலுவிழக்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். மீனவர்கள் அடுத்த 4 நாட்களுக்கு கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீன்வளத்துறை எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் இன்று முதல் வரும் 22ஆம் தேதி வரை மூடல். தொடர் கனமழை காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி வனத்துறை அறிவிப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 44,353 கன அடியிலிருந்து 53,098 கன அடியாக அதிகரிப்பு. குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். கேரளாவில் பல்வேறு மாவட்டங்களில் வெளுத்து வாங்கி வரும் தொடர் கனமழை. 20க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதம். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடும் பாதிப்பு. மகாராஷ்டிரா, கோவா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை. தட்சிண கன்னடா மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து அம்மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. ஒடிசா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. TNPSC குரூப் 2 2A தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் மேலும் ஒரு நாள் நீட்டித்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் உத்தரவு. சென்னை IITயில் நீரின் தரம் குறித்த படிப்பிற்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். சென்னை இந்திய தொழில்நுட்பக் கழகம் அறிவிப்பு. மூர் மார்க்கெட் ஆவடி இடையே இயக்கப்படும் மின்சார ரயில் இன்று ரத்து. பட்டாபுரம் ஆவடி ரயில் சேவை நாளை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சிறுமிகளின் ஆபாச வீடியோக்களை பார்ப்பது குற்றம் இல்லை. சிறுமிகள் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பரப்புவதுதான் சட்டப்படி குற்றம் என கர்நாடக உயர்நீதிமன்றம் கருத்து. உலகம் முழுவதும் 2வது நாளாக தொடரும் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் முடக்கம். சுமார் 30 கோடி பயனாளர்கள் தவிப்பு. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் முடக்கத்தால் பல நாடுகளில் முடங்கிய கணினி சார்ந்த தொழில்நுட்பங்கள், விமானம், தகவல் தொழில்நுட்பம், மின்னணு துறைகளிலும் கடும் பாதிப்பு. பாகிஸ்தான் அணிக்கு எதிரான 9வது மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர். 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி.
டிஎன்பிஎல் T20 கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் திருச்சி கிராண்ட் சோலாஸ் நெல்லை ராயல் கிங்ஸ் அணிகள் மோதல். போட்டி நெல்லை கிரிக்கெட் மைதானத்தில் இரவு 7:15 மணிக்கு தொடங்குகிறது. இரண்டாயிரத்து 2023-2024 ஆண்டின் இந்தியாவின் சிறந்த கால்பந்து வீராங்கனைக்கான விருது தமிழ்நாட்டை சேர்ந்த வீராங்கனை இந்துமதி கதிரேசனுக்கு வழங்கப்படுவதாக இந்திய கால்பந்து கூட்டமைப்பு அறிவிப்பு.